ಹರಿಬೋಲ್ ದಂಡೋತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீலா பக்தி வினோத் டாக்கூருக்கு கீதமாலா புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அதில் இன்னைக்கு 4வது கீர்த்தன் பாட போகிறேன். हरि हे जगतेर वस्तु जत बद्ध सव स्वभावत देश काल वस्तु सीमाश्रय तुम्ही प्रभु सर्वेश्वर नह सीमा विधि पर विधि सव कांपे तव भय. ஓ பகவான் ஹரியே, இந்த பௌத்திக உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களும் சமயம், இடம், சூழ்நிலை எல்லாம் ஒரு லிமிட், ஒரு அளவுக்கு உள்ளதாக இருக்கு. பட் ஓ பகவானே, நீ முழு முதல் கடவுள், எல்லா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் போல இருக்கு. நீ எந்த விதமான விதிமுறைக்கு இல்லை, உனக்கு எந்த விதமான அளவு இப்படி தான் சொல்ல முடியாது. எண்ணம் இல்லாத போல இருக்கு. எல்லா விதமான விதி முறைகள், ரூல்ஸு உனக்கு பயந்து பயந்து இருக்கு. समवा अधिक तव स्वभावतः असंभव विधि लंगी तव अवस्थान स्वतंत्र स्वभावधर आपने गोपन कर माया बले करी अधिष्ठान. உனக்கு சமமாக யாரும் கிடையாது, உனக்கு மேலே யாரும் கிடையாது. நீ இந்த சாஸ்திரத்தில் உள்ள விதி முறை, ரூல்ஸ் இதுக்கு மேலே இருக்கு. நீ முழு சுதந்திரமாக இருக்கு. உன் சக்திகளை வச்சு நீ உன் அந்தரங்க சக்தி, உள் சக்தி வச்சு நீ உனக்கு உண்மையான அடையாளம் மரவு பண்ணிக்க. तथापि अनन्य भक्त तोमारे देखीते शक्त सदा देखे स्वरूप तोमार. ये भक्ति विनोद दीन अनन्य भजनहीन भक्त पद रेणु मात्र सार. அப்போ கூட அவனுக்கு சுத்த பக்தர் உனக்கு எப்பவுமே பார்க்க முடியுது. எப்பவுமே அவங்க உனக்கு ஆத்மீக உருவம் பார்ப்பாங்க. இந்த பக்தி வினோது அந்த மாதிரி உயர்ந்த பக்தி பண்ணாமல் இருக்காங்க. அதுக்கு வேண்டி சுத்த பக்தருக்கு பார்த்த தூசி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மூலமாக தான் பார்க்க முடியும் சொல்லி இவ்வளோ கீர்த்தன். இதில் என்ன விஷயங்கள் வந்திருக்கு, பகவான் விட்டு வேறு என்ன ஜீவன்கள், இந்த பௌத்திக உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் கட்டல்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது. கட்டல்பட்ட நிலைமை சொன்னால் பெருவி சாவு, வயசாயிட்டுருக்கு, நோய்கள் வந்துட்டுருக்கு, காமம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம், இந்த 6 எதிரிகள் உள்ளே உட்கார்ந்துருக்கான். சுவாதந்திரம் கிடையாது சொன்னால் சத்துவகுண, ரஜோகுண, தமகுணத்தில் மாற்றிருக்கான். கட்டல்பட்ட ஒரு நிலைமை. மனசு நிறைவாட்டி கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு, வேற ஜீவன்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு, இயற்கை கூட கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி எங்கெங்கேயோ மாற்றிருக்கான். சொன்ன எல்லாமே ஒரு இடமு, காலமு, விஷயம் வச்சு எல்லாம் ஒரு அளவுக்கு உள்ளதாக இருக்கான். பட் பகவான் எப்படி இருக்காரு, சர்வேஸ்வர, எல்லா ஈஸ்வரன் அளவு கிடையாது, எல்லாம் இல்லாமல் இருக்காரு. விதி
முறைகள் பகவான்ಗೆ பயந்துட்டு இருக்கு. பட் நமக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கோம். நான் ஒரு கணவன் சொன்னால் என் மனைவி குடும்பம் பார்க்குறது எனக்கு கடிமை. நான் ஒரு மனைவி சொன்னால் அதே போல் நான் இந்த ஊரில் வாழ்விட்டு இருக்கேன் சொன்னால் இங்கே உள்ள கட்டளைகள் இப்படி நமக்கு நிறைய அங்கே தடைகள் இருக்கு. இனி பகவான் இந்த பௌத்திக உலகத்தில் எந்த விதமான இதில் கிடையாது. அவர் எல்லா ஈஸ்வரன். பகவானுக்கு சமம் யாரும் கிடையாது, அவருக்கு கூடுதல் யாரும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் எல்லா தேவதைகள் ஒன்றுதான் அது இது அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லலாம். பகவானுக்கு சமம் யாரும் கிடையாது, அவருக்கு உயர்ந்தவர் யாரும் கிடையாது. எந்த விதிமுறைக்கு மேலே இருக்காரு, முழு சுவாதந்திரமாக இருக்காரு. சுவாதந்திரம் சொன்னால் என்ன? சுவாதந்திரம் சொன்னால் இந்த நமக்கு உள்ள கட்டுகள் சொன்னேல பெருவி சாவு இது பகவான் இதில் எந்த இது கிடையாது. லீலை பண்ணுறதுக்கு வந்துட்டு இருக்காரு, லீலை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம போல பெருவி சாவு கிடையாது. அவருக்கு காமம் கோபம் லோகம் மோகம் மதம் ஆச்சரியம் இது கிடையாது. அவர் சுத்த சத்துவகுணத்தில் இருக்கார். சத்துவகுணம் ரஜகுணம் தமகுணம் அது சுத்த சத்துவகுணம் கூட அவர் காட்டுவார். அவர் அதில் கட்டல் பட்டில்ல. இப்படி அவருக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பட் பகவானுக்கு ஒரு சுத்த பக்தன் பகவானுக்கு ஆத்மீக உறவு எப்பவுமே பார்த்துட்டு இருக்கான். லீலைகளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பக்தர் பார்த்து சொல்லலாம். அவங்க பகவான் நாம ஜபம் செய்யும்போது நேரடியாக பகவான் லீலை பார்த்துட்டு இருந்தார். ஒரு உதாரணம் நமக்கு ஒரு ஆச்சாரியா ஸ்ரீல ரகுநாத தாச கோஸ்வாமி 41 வருஷம் ராதா குண்டில் வாசம் பண்ணியிருக்காரு. ராதா குண்டில் வாழும்போது இவர் மோர் குடிப்பார். டெய்லி 1-2 லட்சம் ஹரிநாமம், ஒரு கோவர்தன பரிக்கிரமே, பார்த்த வைஷ்ணவರಿಗೆಲ್ಲ ದಂಡವತ್ போடுறது. சாயங்கால 1-2 மணி நேரம் ஹரிக்கதை பண்ணிட்டு இருந்தார் 4 மணிக்கு டெய்லி. ஏன்னா இவர் மகாபிரபு கூட ஒரு 8 வருஷம் வாழ்விட்டு வந்திருக்காரு. 8-12 வருஷம். அப்போது எல்லாருமே மகாபிரபு லீலைகளை இவர் வாயில் கேட்பாங்க. சாப்பாடு ஒரு மோர் குடிப்பாங்க. அது கூட அங்கே சில மரங்களில் உள்ள இலை, அந்த இலையில எவ்வளோ மோரோ அவ்வளோதான் சாப்பிடுவார். யோசனை பண்ணி பாருங்கள் அது என்ன கணக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் 4 மணிக்கு எல்லாம் அங்கே உள்ள பாபாஜிகள் வந்தாச்சு. இவர் காணாமல் இருக்காரு. சில நேரம் எல்லாம் உட்காந்துருக்கான். அப்புறம் சரி உள்ளே போய் பார்க்கலாயா, வெளியில் வரலாம் சொல்லி 2-3 பேர் உள்ளே போயிருக்காரு. இவருக்கு உடம்பு நல்லா இல்லை. டாக்டர் கூப்பிட்டு வந்தாங்க. டாக்டர் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாருங்க. டாக்டர் வெளியில் போகும்போது யார் கொஞ்சம் பொறுப்பானவங்க என்ன ஆயிருக்கு அவருக்கு என்ன பிரச்சனை சொன்னால், இனிப்பு கூடுதல் சாப்பிட்டுருக்காரு, அது ஜீரணமாகலாம், இந்த மருந்து கொஞ்சம் தண்ணி கூடுதல் குடிக்கிறதுக்கு சொல்லி எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் எப்போ இனிப்பு சாப்பிட்டாரு, வேற மோர் தானே குடிச்சிட்டு இருக்காங்க சொல்லி. சரி அவர் போயாச்சு. இவங்களு அப்புறம் அடுத்த நாள் இவருக்கு மருந்து எல்லாம் கொடுத்து இவருக்கு உடம்பு நல்லா ஆச்சு. அடுத்த நாள் 4 மணிக்கு ஹரிகத்தாலே உட்காரும்போது ஒருத்தர் சொன்னார், ஒரு கேள்வி இருக்குது மகாராஜ். என்ன சொன்னார்? இப்படி நேற்று டாக்டர் சொன்னார் உங்கள் இனிப்பு கூடுதல் சாப்பிட்டீங்க, இது நமக்கு புரியல, அவங்க வேற மோர் தானே குடிப்பீங்க. இவருக்கு ஒரு பயங்கர சிரிப்பு. இதப்பா சொன்னாங்க. இல்லை தயவு செய்து சொல்லுங்க சொல்லி உண்மையான பக்தன் தனக்கு பக்தியில் உள்ள அனுபவங்கள் பகவான் தரிசனம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. பட் இங்கே எல்லாம் உயர்ந்த பாபாஜி மகாராஜ் தான் இருந்தார். அப்போ ரகுநாத தாச கோஸ்வாமி சொன்னார், நான் தினம் பகவான் சேவை பண்ணும்போது இன்னைக்கு மானசிகமாக மனசில் பாயசம் போல போட்டு ராதைக்கு கொடுத்தேன். ராதை அது கிருஷ்ணருக்கு கொடுத்தான். கிருஷ்ணர் திருப்பி ராதை எல்லா கோபிகள் சఖிகள் சாப்பிட்டு எனக்கு ராதை கொடுத்தான். நீ சாப்பிடு பகவான் பிரசாதம். அது கொஞ்சம் கூடுதல் கொடுத்துட்டான். நல்லா இருக்குது சாப்பிட சொல்லி. அதுதான் அப்படி உடம்பு இதாச்சு. மனசில் மானசிகமான சேவை.
ಗೌಡಿಯ ಮಠம் சொன்னால் மானசிக சேவை. நம்ம மனசில் பகவானுக்கு சேவை செய்யணும். உடம்பு வச்சு பண்ணணும், புலன் வச்சு பண்ணணும். பட் ரொம்ப முக்கியமானது மானசிகமான சேவை. இப்படி நமக்கு இந்த லீலை வச்சு இப்படி நம்ம ஆச்சாரியர் நிறைய லீலைகள் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டி இதில் இன்னொன்று இருக்கு, நம்ம தகுதி இல்லாமல் அதில் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நான் ராதாகிருஷ்ணன் பார்த்தேன், எனக்கு கனவுல வந்தார், எனக்கு இது பண்ண ரொம்ப நல்லது. பட் எனக்கு சரணாகதி சரி இருக்கா? பக்திக்கு ரொம்ப முக்கியமானது சரணாகதி. அனர்த்தங்களுக்கு போயிருக்கா? இது ரெண்டு இல்லாமல் நம்ம மேலே உள்ளது முயற்சி பண்ணும்போது நிறைய வாட்டி கீழே விழ சான்சஸ் கூடுதல் இருக்குது. சரணாகதிக்கு 6 அங்கங்கள் இருக்குது. பணிவு, நான் எனக்கு உள்ளது முழுசாக விடுறது, ஆத்ம நிவேதனம், முழு பகவான் தான் எல்லாம், அந்த மாதிரி. 3வது பகவான் தான் இந்த உலகம் நடத்திட்டு இருக்காரு. 4வது பகவான் எனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார். 5வது பக்திக்கு அனுகூலமானது பண்ணுறது. 6வது இடைஞ்சலோடு விடுறது. இதுக்கு கூட கூட 4 முக்கியமான அனர்த்தம். நமக்கு உண்மையான அடையாளம் நமக்கு தெரியாமல் இருக்குது. 2வது நமக்கு ஒரு போலி தாகம், இந்த உலகத்தில் இது வேணும் இது வேணும் சொல்லி. 3வது 10 நாம அபராதத்தில் ஏதோ அபராதம் பண்ணிகிட்ருக்கோம். 4வது ஹிருதய தௌர்பல்யம், வீக்னஸ் ஆஃப் ஹார்ட், இது அப்புறம் பண்ணுற தள்ளுறது சில விஷயங்கள். இப்படி இருக்கும்போது நமக்கு உண்மையாக எப்போவுமே பகவான் லீலைகளை பார்க்க முடியாது. இது தாண்டி வந்தால், இது தாண்டி வர்றதுக்கு ஒரு சுத்த பக்தனுக்கு கருணை ரொம்ப முக்கியம். அது இங்கே சொல்லிட்டு இருக்கேன். ஹரி போல்.